ஃப்ரெண்ட்ஷிப் டிபார்ட்மெண்ட்லயாவது இடத்த கொடு. காதல் இல்லைனாலும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆது இருக்கட்டும். நீ என் கூட ஃப்ரெண்டா இருப்பியா? காப்பாத்துவல்ல வாழ்க்கை பூரா. ஆனா இதுக்காக என்ன வாழ்க்கை முழுக்க அதே டிபார்ட்மெண்ட்ல வைக்கணும்னு அவசியம் இல்ல. காதல் டிபார்ட்மெண்ட்ல இடம் காலி ஆயிடுச்சுன்னா அதுல முதல்ல என் பேர் தான் வைக்கணும். ஓகே, புரியுதா? ஒருவேளை இடம் காலி ஆகல அப்படின்னா அப்போ நான் என்னைக்கும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். அப்போ ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை காஃபி கொடுத்து ஆரம்பிச்சிருக்க. சோ thank you. You always welcome. ஹலோ மடோனா மேடம். காதலுக்கு அர்த்தம் மூவிஸ் பார்க்கிறது, அவுட்டிங்ஸ், பார்ட்டிஸ், கேண்டில் லைட் டின்னர்ஸ், குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ். ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா? எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. டூ பேட். ஒருத்தர் மேல காதல் வரும்போது தான் தெரியும், அது வரைக்கும் எதுவும் தெரியாது. ஹலோ ஃப்ரெண்ட், காதல் எனக்கு எத்தனையோ தடவை வந்துருச்சு. ஏய், ஷீலா இருக்கா, ஹீரா இருக்கா, பிரீத்தி இருக்கா. அபிஷேக், நான் உன்னோட லிஸ்ட்டை தெரிஞ்சுக்க விரும்பவே இல்ல. காதலுங்கிறது 1000 பேரு கூட இல்ல, ஒருத்தர் கூட தான் உருவாகும். ஒரு காதல் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி டின்னர்ஸ், அப்புறம் இந்த கேண்டில் லைட் டேட்ஸ், அப்புறம் பார்ட்டிஸ், இந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. ஆனா உனக்கு என்ன, நீ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பொண்ணை ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருப்ப. அவளே அப்புறம் போர் அடிச்சிட்டானா அப்புறம் இன்னொரு பொண்ணுன்னு தேடி போயிடுவேன். உண்மையான காதல் வந்துட்டா அவங்க 2 பேரும் என்னைக்கும் பிரியவே மாட்டாங்க. அவங்களே சொல்லுவாங்க, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு என்னைக்கும் போயிடாதுன்னு. ஆனா நீ இருக்கியே. அப்படியா? அதனாலதான் நான் அப்ப பிரீத்தியை விட்டு போறேன்னு சொன்னப்போ மூட் ஆஃப்ல இருந்தாளா? இல்ல, நீ கண்டிப்பா அவளுக்கு ஏதாவது gift கொடுக்கறேன்னு சொல்லி போய் சொல்லிருப்ப. அந்த gift கிடைக்கலன்றதுக்காக அவ மூட் அவுட் ஆயிருக்கலாம். சின்ன டைமண்ட் ரிங். டைமண்ட் ரிங்? உனக்கு எப்படி தெரியும்? நான் 7 வருஷமா உன் கூட இருக்கேன் அபிஷேக், உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நீ மட்டும்தான் என்னோட நிழல். நீ எனக்குள்ள இருக்கிற மாதிரி என்னால உணர முடியும். போதும் 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 அபிஷேக், எனக்கு நிறைய வேலை இருக்கு. தயவு செஞ்சு நீங்க இருந்து போயிடு. நான் சொல்றது கேளு அபிஷேக், நாளைக்கு ஸ்கூலுக்கு போய் அட்மிஷன் வேற வாங்கணும். போ. Thank you very much. இங்க பாருங்க, மசாலாவை நீங்க ரொம்ப ஸ்பைசியா எல்லாம் பண்ணிடாதீங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். குட் மார்னிங். பரவாயில்லையே, சுட சுட சப்பாத்தி. லெட்ஸ் என்ஜாய் பிரேக்ஃபாஸ்ட். Thank you. காஃபி. உனக்கு தான் தெரியும்ல, நான் உன் கையில போட்ட காஃபியை தான் குடிப்பேன். இந்த காஃபி நான் தான் போட்டேன், அவர் ஜஸ்ட் எடுத்துட்டு தான் வந்தார். ப்ளீஸ் குடி. ஓகே. குட் மார்னிங் அப்பா. Hey, good morning பாப். குட் மார்னிங் அம்மா. குட் மார்னிங். சரி வா, சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பலாம் வா. குட் கேர்ள். ஓ, மாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சு. காஃபி பிளாஸ்ட் ஆயிடுச்சு பிரின்சஸ். இந்த காஃபி அம்மா தான் போட்டாங்க. இட்ஸ் ஃபேபுலஸ். சரி நீ குடி. நட்சத்திரா, சீக்கிரம் சாப்பிட. ஏற்கனவே நம்மளுக்கு ஸ்கூலுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஒருவேளை நமக்கு அட்மிஷன் கிடைக்கலனா அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடும். அதுக்கு தான் அப்பாவை கூட்டிட்டு போலான்னு சொன்னேன். செல்லக்குட்டி, நான் வரலாம் தான்டா நினைச்சேன். ஆனா எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்கு. அதான் அம்மா வராங்கல்ல. இதுதான் ப்ராப்ளமே. என்ன ப்ராப்ளம் இதுல? அப்படின்னா ஒருவேளை பிரின்சி அட்மிஷன் கொடுக்கலன்னா பிரின்சிய மடக்கி ஆகணும்ல. அதுக்கு இது வரைக்கும் நீங்க அப்பாவையும் மடக்கல, அப்புறம் பிரின்சி எப்படி மடக்குவீங்க? அப்படின்னா அது வந்து ஒண்ணும் இல்ல. இவ ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிச்சிட்டா. சரி சரி, நீ சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடு. நம்ம கிளம்பலாம் வா. வா, நீ பெருசா எதுவும் சாப்பிட போறது இல்ல. லேட் ஆயிடுச்சு, நம்ம சீக்கிரம் கிளம்பணும் வா. அம்மா, முதல்ல நீங்க ரெடி ஆகுங்க. நான் ரெடியா தான் இருக்கேன் நட்சத்திரா. சரி சீக்கிரம் வா போலாம். அம்மா, என்ன? உட்காருங்க. ஏன்? கீழே உட்காருங்கம்மா. சரி, நான் உட்காந்துட்டேன். என்ன? நம்ம பொண்ணு எப்பவுமே உன்னை ஞாபகப்படுத்துறா ரிஷி.